தியானத்துக்கு நீங்கள் எடுத்து எதை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றால், அதில் கர்த்தர் பேசின போர்ஷன் இருக்கு பாருங்க, அந்த வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். அந்த வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். அதில் வாக்குத்தத்தம் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும், ஆலோசனை இருக்கும், ஞானம் இருக்கும், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு தெளிவு இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளில் கர்த்தருடைய வசனங்களை தனியாக நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அவைகளை உங்கள் தியானத்தின் கருப்பொருளாக வைத்துக்கொள்ளணும். அதை மாத்திரம்தான் படிக்கணுமானா இல்லை, அப்படி இல்லை. வேதத்தை வாசிக்கணும், அவர் வசனத்தை தியானிக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வேதத்தை வாசிக்கணும், அப்போ தான் ஒரு காரியத்தினுடைய முழுமையை புரிந்து கொள்ள முடியும். அதில் கர்த்தர் பேசின வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வசனங்களை தியானிக்கணும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என்னுடைய தியானம்.